ஹலோ, நல்லா ஈஸியாக மொறுன்னு ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு வாங்குவீங்களா சிக்கன், அதுலேருந்தே நல்லா ஒரு போன்லெஸ் பீஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தயிர், அப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு வேணும்னா வேணால் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அது ஆப்ஷனல் தான். சேர்த்த எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதுக்குள்ளே போட்டுற இன்க்ரீடியன்ஸ் என்னமோ வெறும் மூணே இதாக போட்டிருக்கோம். ஆனால் நிஜமாவே சொல்கிறேன், வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும். சிக்கன் நல்லா அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா அப்படியே மேரினேட் ஆகட்டும். அது அப்படியே ஊறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்லேருந்து தூக்கி வெளியே வச்சுட்டு இப்போது அதை அப்படியே பொரிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஒரு 3 குட்டி பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு நல்லா சில் வாட்டரை எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கடலை மாவு, அப்புறம் சில்லி பவுடரு கூட லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணி அதெல்லாம் கலந்து அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்றில் கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேறு கிறிஸ்பான பொருள் கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கனை கடலை மாவில் டிப் பண்ணிவிட்டு, அப்புறம் சில் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு, மறுபடியும் கடலை மாவில் டிப் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக அப்படியே அந்த கார்ன்ஃப்ளெக்ஸில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா அந்த மேலே உள்ளதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் பொரிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட எத்தனை உள்ளே போகுதுன்னே தெரியாது, அப்படி இருக்கும். ஓகே, பாய், மீண்டும் சந்திப்போம்.